அவளுக்கு வத்தல் போட்டு தீய கொடுக்கணும். அது காந்தாரியம். நீங்க காந்தாரியம் என்ன சொல்லிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க காந்தாரினா காந்தாரி சேலை கட்டாது. சரி 108 அம்மன்மார்களுக்கு 108 சேலைகள். 108 மாலை ஒண்ணுதான். அறிவிப்பு மாலை தான். எல்லாருக்கும் அவங்க ட்ரெஸ் உண்டு. சந்தன மாரிக்கு சந்தன கலர். சரி வடக்க ஓம் சக்தி இருக்காளே. செப்பாடை. சரி நாம அவருக்கு செல்லுபடி சொல்றாங்க. ஆமா அது வித்தபடி அவங்க செய்யும். செப்பாடை அதன செப்பாடை. சரி செப்பாடை. ஆமா ஆமா சரிதா. சரி நம்ம பரவாயில்லை. எதுக்கு வந்தோமா? ஆமா எங்க அக்கா பார்வதியை ஓடி பிடித்து விளையாட தோழி பெண்கள் உங்களிடத்தில் கேட்டானாம். சரி நீங்கள் என்னமோ சொன்னீங்களா? அழைத்து வர முடியாதுன்னு சொன்னீங்களா? அப்படியா? அம்மா நான் எதுக்கு சொன்னேன்னா எதனால தான் சொன்னீங்க? நான் பார்வதி வெளியில வேண்டி இருக்கிறது. சரி படையிலிருந்து வரதுக்கு நேரம் சரியா போகுது. நேரம் சரியாக நான் பூலோகத்திலிருந்து உங்களை 8 பேர் அழைத்து வந்தால் சரி கைலாசத்தில் 4 மகன் விருத்தன் முக்கோடி தேவர்கள் ரிஷி கபோதர்கள் ஆமா கம்புரர் கணநாதர் சரி எண்ணி நாதர்கள் சித்தர் வித்யாதர் கொங்கர் மங்கர் வாழ்வர் சால்வர் சரி சரி குழந்தைகளை கூப்பிட்டு அழைதான் பண்ணுவோம் அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் நான் அழைத்து வரவில்லை அம்மா. அப்படியா? அதனால உங்க அண்ணன் பார்க்கடவாசன் மருதாமலை எடுத்து சரி உங்களை அழைத்து வந்தீங்க. அதனால வந்த உடனே எப்படி இருந்தாலும் கேட்டுட்டீங்கல்ல. சரி அதாவது எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் தான். எங்களை அழைத்து வரலன்னா நீங்க சத்தம் கொடுக்காம இருந்திருக்கோமோ நினைச்சோம். ஆமா சரி சரி அந்த காலையில் 8 பேரும் அப்படி கைலாசத்துல இருக்கும்போது என்ன பகவான் பார்க்க பார்வையே சரியில்லை. சரியில்லை குடுகுடுலாம் வந்துட்டு இருக்காரு. அவன் சும்மா சும்மா வந்து சிரிச்சுட்டே இருக்கா. ஆமா ஆமா பார்ப்பதை நினைக்கா. அந்த காலையில் 8 பேர் இங்கே கைலாசத்தில் இருந்து விட்டாங்க. சரி இவங்களை இருக்க விடக்கூடாது. நான் சொல்வதை சொல்லி அக்கா சொல்லி அப்படிதான் அதெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன். அதை நான் எப்போதுமே செய்கிறது வழக்கம். அதெல்லாம் என்னோட அதெல்லாம் யார் அவங்க அத்தாடி கிடைச்சும் கேட்டேன். அத்தாக்கு ஏதாவது வேலை செய்யணுமா கேட்டியா? எனக்கு முதல்ல தங்கச்சியா ஏன்னா அவங்களுக்கு முதல்ல என்ன சொல்லி ஆமா என்ன உலகத்துல அத்தானுக்கு பணிவிடை செய்த திருமணத்திற்கு எதுக்கு தெரியுமா? மனைவிக்கு சேவை எடுக்கும்போது கொடுந்தவன் எடுத்துவாங்க. ஆமா எடுத்துவாங்க. அதனால அத்தானுக்கு பணிவிடை செய்வது தவறல்ல. அத்தானுக்கு கேட்டு அத்தானுக்கு செய்யணும். ஆமா ஆமா சரிடா. ஏக்கா என்ன இப்ப எதுக்கு என்ன அழைத்தீங்க? சொந்த அக்கா பாருங்க. இதெல்லாம் அழைத்தோம்னா நீங்க கைலாசத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. எதுக்கு கூடாது? நீங்க கூட்டி வர சொல்லிட்டு கூட்டி வந்து 4 நாள் ஒழுங்கா வரல. ஒரு நான் விருந்து வீட்டுல சாப்பிடுறதுக்கு பின்னாடி வந்திருக்குது. அதோட தரப்போல கவனிச்சு இப்ப அடிச்சு வெட்டிய அடிச்சு வாங்க சொன்னா எனக்கு பாவம். சரி சரி நான் எதுக்கு உங்களை பாவ சொன்னோம்னா என் பகவான் பார்வையே சரியில்லையே உங்க என்னது பாத்தீங்க அப்படி என்ன இருக்கிறதா பார்த்தாரு. அவர் பூலகத்துக்கு ஒழுங்கா படியெடுக்க போறாரா? சரி காலையில 4 மணிக்கு போறாரு. வெளியில 8 மணி ஆகுதுன்னு போறாரு. ஏன் பார்த்தாரு அவர் நித்திரத்தை எழுந்திருக்கா. சரி சரி அப்படி அதனால அவர் பார்க்க சரியில்லை. சரிண்ணா கைலாசத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்காது. நான் எப்படி போவேன் எங்க போவேன் எதுல போவேன் எங்க போவேன் நீ பூரந்தா போக வேண்டும்.
அம்மாவை கொன்று விட்டு நயவஞ்சகமாக அழைத்து கொண்டு வந்தார். ஆமா. இப்ப நாங்க போனோம்னா சரி எங்க அம்மா அப்பா இல்ல இல்ல, அதனால சரி 100 அம்மன்மார்கள் இருக்காங்க. முப்பரை கோட்டைன்னு கோட்டை போட்டு இருக்க போறாங்க. சரி அந்த அம்மனோட போய் சேர்த்து நாங்க அங்க போகிறோம். அங்க ஒரு 100 இருக்கு. சரி 108 ஓடிங்க. நாங்க ஒவ்வொரு 8 பேர் சேர்ந்தா சரி 108 பேர் ஆயிரும். ஆமா ஆமா சொல்லுங்க. அதனால நாங்க முப்பரம் போகிறோம். அழகா போகலாம், அழகா போகலாம். சரி முப்பரம் போக சொல்றீங்க. ஆமா எதுல போவோம்? இதுல இருக்கா? ஆமா இந்த வேணா வயல்ல எங்க அத்தாவை கொண்டு போய் விட சொல்லுங்க. எங்க அத்தாவை கொண்டு போய் விட சொல்லி நாங்க போறோம். அவரு ரிஷபவாகனத்துல கன மனைவி தவிர யாரும் ஏத்த முடியாது. சரி அவருக்கு வாகனம் ரிஷப வாகனம். அப்படியா? ஆமா, எந்த ரிஷப வாகனம்னா காலம் வாகனம். சரி நந்திதேவர் என்று சொல்லக்கூடிய ஆமா வாகனத்தை மட்டும் பயன்படுத்துவார். சரி வேற எந்த வாகனத்திலும் போக மாட்டார். அப்போ வேற வாகனத்துல கொண்டு அப்போ வந்து நீங்க போகும்போது எப்படி கொண்டு போவீங்க? யாரு என்ன 8 பேருக்கு கொண்டு போவீங்க? அதான் நீ வந்து உங்களை கைலாசத்துக்கு அழைத்து வர சொல்ல போகும்போது பெருமாளை கூப்பிட்டியா? ஆமா, அவரு கையை பிடிச்சு கப்பல் தீக்கிறது பொத்து போட்டு போயிட்டாரு. அவர் கொண்டுட்டு வந்து கரெக்டா கொண்டு விட்டாரு. சரி இப்போ நீங்க பேசாம முப்பது காட்டுக்கு போன்னு சொல்லி நான் எதுல போவேங்க? எப்படி போக வெயில பாருங்க. ஆ, வீடுகளுக்கு போறது பசங்க போடுது. சரி நீ அதனால போக முடியாது. எனக்கு போக முடியாது. எனக்கு இந்த தேர் வேண்டும். இந்த நாள் தேவை வேண்டும். ஆமா சரி நீ தேர் கொடுத்தாயா? சரி நான் முப்பது கோட்டைக்கு சென்றேன். அப்படி உங்க அத்தனை யாரையா அந்த செய்தி எப்பதானோ அப்ப போற அந்த கைலாசம் இருக்கும். சரி எப்படி வசதி எனக்கு? ஆமா ஆ சரிதான். தேர் கொடுக்க வேண்டும். நம்ம அத்தனை நாள் மலைமையிலிருந்து சரி அருமை குழந்தையாளுக்கு ஆமா அருமையான பெண்கொடியாளுக்கு சரி. அழகான 8 பேர்களுக்கு ஆ. தேரை கொடுக்கின்றார். தேரை கொடுக்கின்றார். சரிதான். ஆமா ஆமா. அந்த தேர்களை எப்படி சரிவிக்கிறது தெரியுமா? இவர் எப்படி மாட்டார்கள்? 8 பேர்கள் செய்கின்றார்கள். தேரேறு தேரேறு வாயே அவன்